சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கப்போவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், பேச்சாளர், எழுத்தாளர் திரு டானோஷேக் அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரம் மிகப்பெரிய அளவுக்கு பூதாகரமாக மாற்றப்பட்டிருக்கு. நே நேஷனல் மீடியால இருந்து இப்போ நாடாளுமன்றத்துல உச்சநீதிமன்றம் வரைக்கும் இங்க மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் தரப்புல இருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. ஜி.ஆர். சாமிநாதனுடைய தொடர் நடவடிக்கைகள், தொடர் உத்தரவுகள் அப்படின்றது ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கு திருப்பரங்குன்றத்துல. மதுரைய ஒரு சலசலப்பாக்கி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 144 தடை உத்தரவு போட்டதுனால அங்க வியாபாரிகள் சரியாக வியாபாரம் பண்ண முடியல. பொதுமக்கள் நடமாட முடியல. இப்படியான சூழல உருவாக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. எப்படி இந்த சூழல பார்க்கிறீங்க நீங்க? முதல்ல இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் சங்கிகளின் இந்த அஜெண்டா இருக்குல்ல, இப்ப இல்ல. இது சம்பந்தமா ரொம்ப நாளா இவங்க பிரச்சனைய கிளப்பிட்டு தான் இருக்காய்ங்க. நீங்க ம். இன்னும் சொல்லப்போனா இந்த பிரச்சனையோட ஆரம்பத்தையும் ராஜா போன்றவர்கள் இது ஆரம்பத்துல இருந்தே இது இன்னொரு அயோத்தியா மாறும்னு பேசுவதும், ம். திருப்பரங்குன்றம் பக்கத்துல தான் எங்க வீடு. திருப்பரங்குன்றம் அங்கேருந்து எலிஸ் நகர். அவ்வளவுதான். பக்கம் திருப்பரங்குன்றம் பக்கத்துல தான் நான் படிச்ச ஸ்கூல்லாம் இருக்கு. ஆக எங்களுக்கு அத திருப்பரங்குன்றமா தான் தெரியும். இவைங்க ஸ்கந்த ஸ்கந்த மலைன்னு பேர் வைக்கிறாங்க அதுக்கு. இந்த சங்கிகள் ம். அதாவது முருகன் மலை கிடையாது. கந்தன் மலை கூட கிடையாது. ஸ்கந்த மலை. இவங்களுக்கு எப்படி எல்லா ம். முருகனையும் சுப்பிரமணியமா மாத்தணுமோ, அது போல இங்க ஸ்கந்த மலையா மாத்தணும். இங்க இருக்கிற ஏதாவது இவங்களோட அடிப்படை விஷயங்கள அந்த அந்த குன்று இருக்குது. என்ன அப்படின்னா, பக்கத்துல ஒரு தர்கா இருக்கு. அந்த குன்றுல ஒரு தர்கா இருக்கு. பக்கத்துல தர்கா இருந்தாலே இவங்களுக்கு குதூகலமா இருக்கும். என்னமாவது ஒரு பிரச்சனை பண்ணலான்னு. இப்ப இதுல நம்ம தோல்வி அடைந்திருப்பதா நான் பார்க்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட். என்னன்னா, அங்க கெடா வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற அந்த உத்தரவு நமக்கு ஒரு ஒரு தமிழ்நாட்டுத்தனமான ஒரு ஒரு தீர்ப்பே இல்ல. அது வடக்குத்தனமான தீர்ப்பு. ஏன்னா, அங்க வெட்டுற கெடாவையும், கோழியவும் சாப்பிடுறவங்க நம்மால தான் போய் சாப்பிடுவான். இந்து தான் போய் ம். சாப்பிடுவான். ம். முதல்ல தர்காக்கும், மசூதிக்குமான வித்தியாசமே இங்க நெறைய பேருக்கு தெரியல. என்னுடைய எனக்கு டியூஷன் எடுத்த ஒரு பார்ப்பன மிஸ் அப்ப அவங்களுடைய குழந்தைக்கு ஏதாவது உடம்பு இல்லைன்னா கூட தர்கால தான் போய் மந்திரிப்பாங்க. இன்னமும் அங்க இருக்கிற அவன் எனக்கு போய் திருப்பங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போறவன் தர்காவுக்கும் போயிட்டு தான் வருவான். இது எதுவுமே இந்த வடநாட்டு இந்துத்துவத்துல உற்பத்தி ஆகுற இந்த சங்கி பயல்களுக்கு தெரியாது. இந்த கலாச்சாரம் எதுவுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்துவுக்கும் இஸ்லாமியர்களும் வெறித்தனமான விரோதிகள்ன்றதுதான் அவங்களோட ஒரு பார்வை. அத மதுரையில ஒட்ட வைக்கணும்னு நினைக்கிறது. தண்ணியில எண்ணெய ஒட்ட வைக்கணுங்கிற மாதிரி ஒட்டவே நீங்க என்ன பண்ணாலுமே வேலைக்கு ஆகாது. நீங்க எத்தனை ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன பண்ணாலும் அங்க மக்கள் எதிர்ப்பு நீங்க எப்படி கைட்டுனாங்க பாத்தீங்களா? கலவரக்காரங்களை சொன்னோம்னா நீங்க அங்க போய் விளக்கேத்துனீங்கன்னா, அங்கே முருகனை வழிபடுகிற மதுரை இந்துக்களு, தமிழ்நாட்டு இந்துக்கள் தங்களுடைய தோல்வியாக பார்ப்பாங்க. அசிங்கமாக பார்ப்பாங்க அதை. ஏன்னா, இங்க இருக்க ஆன்மீகவாதிகள் எல்லாருமே தங்களுடைய கடவுள் அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உண்மையான ஆன்மீகவாதிகள். இந்த ஆன்மீகத்துக்கும் இவங்க சம்பந்தமே கிடையாது. ஆக இந்த விஷயத்துல இந்த கோர்ட்டை உயர் நீதிமன்ற விளக்கேத்தணும், இங்க விளக்கேத்தணும்னு சொல்லி அந்த மைல்கல்ல விளக்கேத்தணுங்கிற அந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு மிக துணிச்சலான ஒரு செயலில் ஈடுபட்டு வென்றிருக்கிறது. இன்னுமே நீ ஏத்துனா அது கார்த்திகை தீபம் இல்ல. ஆக்சுவலா கார்த்திகை தீபம் ஒரு நாள். நீ இன்னுமே ஆமா. ஏத்துனீங்கன்னா அது பேர் கார்த்திகை. இன்னுமே நீ எங்க வேணா ஏத்திட்டு போய் என்ன வேணா பண்ணிட்டு போன்ற அளவுல தமிழ்நாடு அரசு, அதுவும் திமுக தமிழ்நாடு அரசை நிர்வகித்துக் கொண்டிருப்பதால் இவ்வளவு பெரிய வெற்றியை தமிழர்களும் தமிழ்நாடும் இந்த தன்னுடைய சுயமரியாதையை பாதுகாத்திருக்கிறது அப்படிங்கிறதுல நான் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொன்னு இந்த ஜி.ஆர். சாமிநாதன் நைட்டு விசாரிக்கிறேன்னது, காலையில விசாரிக்கிறேன்னது, அப்புறம் 4 நாள் தள்ளி போட்டது. அது இதுக்கு மேல இவங்கிட்ட போய் நம்ம மோத முடியாதுங்கிறதான் காட்டி கிட்டத்தட்ட தன்னுடைய இது ரொம்ப ஒரு பர்சனல் வாராக போகுது. ஒரு அசிங்கமா ஒரு லாங் டேர்ம் அசிங்கம் என்னவா இதுல இருக்கும்னா, நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை இழப்பு. இது ரொம்ப பர்சனல் அஜெண்டாவா நான் சொல்றேன். நீ போய் வீரர்களை கூட்டு போனா இங்க எதுக்கு அப்புறம் எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அப்புறம் இங்க எது இருக்கு? மனுதாரர் இந்த வீரர்களை நீதிமன்றத்துல காவல்ல இருக்கிற வீரர்களை கூட்டு போய் விளக்கத்தலான்னு ஒருத்தர் சொல்ல முடியல. நீங்க வந்துருங்களேன். நான் என்ன சொல்றேன், இந்த கவர்னர், ஜட்ஜு எல்லாம் அவங்க முதல்வர் ஆயிட்டு போட்டுமே. முதல்வர், எம்எல்ஏ, எம்பி நீங்க ஆயிக்கங்களேன். நீங்க எதுக்கு இருக்கீங்க? இது எல்லாமே நீதிமன்றத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை பால்படுத்துகிற விதமாக இருக்கிறது. இது முழுக்க முழுக்க நீதித்துறைக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தோல்வியா நான் பாக்குறேன். அதனாலதான் அவர் மீதான இம்பீச்மெண்ட்டை கொண்டு வரணும்னு திருமாவளவன் போன்ற தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முழு மனதாக வரவேற்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
ஆனால் இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அவரும் ஒரு திராவிட கட்சியினுடைய நீட்சின்னு சொல்லப்படுது. அவர் என்ன சொல்றாரு? தேவையில்லாத பதற்றத்தை திமுக அரசு தான் உருவாக்குறது. நீங்க உத்தரவ நிறைவேற்றி விட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. நீ உத்தரவை நிறைவேற்றிட்டு போகணும்னா என்ன நீ என்ன திமுகவை அதிமுக நினைச்சா இல்லைன்னா ஸ்டாலினை எடப்பாடி நினைச்சா அமித்ஷா கும்பலும் காலால் இடுகிற உத்தரவை தலையால் நிறைவேற்றி விட்டு போவதற்கு என்ன எடப்பாடி ஆட்சியா நடக்குது? ஏற்கனவே நீங்க செஞ்ச கர்மம் தான் கொலேஜியம்ல அவங்க ரெக்கமெண்ட் பண்ண எல்லா ஆர்எஸ்எஸ் கும்பலையும் இங்க எந்த இதுவும் இல்லாம எந்த எதிர்ப்பும் இல்லாம அனுமதிச்சுதான் தமிழ்நாட்டுல இவ்வளவு ஆர்எஸ்எஸ் அதிகாரம் உள்ள வந்திருக்குது நீதித்துறையிலையும் அது இருக்கும். இன்னமும் இங்க உட்காந்து நீங்க எடப்பாடிக்கு ஒரு விஷயம் புரியவா? எடப்பாடிக்கு தெரிஞ்சு செய்யறாரா தெரியாம செய்யறாருன்னு தெரியல. அதிமுக தோழர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இங்கே தோற்று கொண்டிருப்பது திமுகவிடம் பாஜகவோ பாஜகவிடம் திமுகவோ அல்ல. இந்த பிரச்சனையில அழிந்து கொண்டிருப்பது அதிமுக. அதிமுக முழுக்க முழுக்க இன்னொரு பாஜகவாக அதை கரைத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி. நீங்க ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நீ கூட்டணி வைக்கிற, நீ பாஜக சொல்வதற்கெல்லாம் தலையாட்ட வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்குது? உன்னுடைய தொண்டர்கள் உனக்கு நீ ஏதாவது குரல் இருக்கா? இது வரைக்கும் நீ அடிமையா இருந்த 4 வருஷம் அடிமை 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 சேவம் பண்ண, இப்பயும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு மூஞ்சிய மறைச்சிட்டு போய் டெல்லியில பார்த்த, சரி என்னவோ பண்ணி தொலை. ஏதோ ஒரு விஷயத்துல கட்சியை காப்பாத்த ஏதோ ஒண்ணு பண்ணலாம். நீ அவன் போய் தர்கா கிட்ட வைகின்றான், தர்கா கிட்ட மயில்கள்ல விளக்கேத்துன்றான், நாளைக்கு போய் மசூதிக்குள்ள இது பண்ணும்பா. இது நீங்க இதை பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னா இதுதான் ஆரம்பம். எப்படி அயோத்தியில அங்க அவன் ஏன் வெளிப்படையா இது அயோத்திங்கிறாங்களே, நீ அவன் தான் சொல்றான். நாங்க இது நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி. இப்ப இது இன்னொரு தண்டி யாத்திரை, இது இன்னொரு ஒரு அகிம்சை போர் அப்படின்னு ஏதோ காந்தியடியில வந்தவன் சொன்னா அவன் பாராட்டு. நீ அயோத்தியில பண்ணது பொறுக்கித்தனம். அயோத்தியில எப்படி படிப்படியா ஒரு மிகப்பெரிய வரலாறு காணாத அவமானத்தை, அந்த அவமானத்தை அவமானமாக நாங்க பதிவு பண்ணல, அத்வானியே மன்னிப்பு கேட்டிருக்கிறார். வாஜ்பாயே வருத்தம் தெரிவித்த ஒரு அயோத்தியை நாங்க திருப்பரங்குன்றத்துல நிறைவேற்றுவோம்னு இங்க இருக்கிற சங்கி பயல்கள் சொல்லுவதும், அதை எடப்பாடி போன்ற ஒரு ஒரு கேவலமான ஒரு மனிதர் ஆதரிப்பது அசிங்கம் இல்லையா? இது அதிமுகவா? நான் தான் சொல்றேன்ல, பாஜக எப்படி எல்லா மாநிலத்திலும் கூட்டணி வைத்த கட்சிகள் எல்லாம் அழிச்சு தின்று தீர்த்து செமித்ததோ, அது போல அதிமுகவையும் இரலவெண்ட் ஆக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அதிமுக என்பது இரலவெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. பாஜகவுக்கு காவடி தூக்கி கொண்டிருப்பதன் மூலம் அது எடப்பாடி தான் அதிமுகவை அழித்தவர். எடப்பாடிங்கிறது தான் வரலாற்றுல நிறுவப்பட போற ஒரு விஷயம். அதற்கு எடப்பாடி எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு காலங்காலமா விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து நான் ஜெயலலிதாவை திட்டிருக்கேன், அதிமுக திட்டிருக்கேன். எனக்கு அதிமுக மேல இருக்கிற ஒரு ஒரு இருந்துட்டு போட்டுமேன்ற ஒரு எண்ணம் கூட எடப்பாடி என்கிற சுயநலத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து இயங்குகிற ஒரு ஒரு மனிதனுக்கு இல்லைங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படியும் கூட மனிதர்கள் இருப்பாங்களா? இல்ல இதை வைத்து அவர் ஒரு அரசியலை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மக்களை பிரித்தாள்கிற சூழ்ச்சி, இல்ல இந்துக்களையும், இஸ்லாமியர்களையும் எதிரெதிர் துருவங்களை நிறுத்தி, அதன் மூலமாக ஒரு வாக்கு அரசியலை திரட்ட முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பண்ணு. அதான் சொல்றேன். பண்ணு. மக்கள் பக்கம் நில்லு. வா. நீ அதை விட்டுட்டு மக்கள் எதிர்க்கிற பக்கம் நிக்கிற. மக்கள் இந்துக்களும் திட்டுறான், முஸ்லீமும் முஸ்லீம் இதுல பேச்சே இல்லை. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்கு எல்லாத்தையும் மேல கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, திருப்பரங்குன்றத்து இந்துக்கள் மேல அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவன் அண்ணன் தம்பியா தான் இங்க இருக்கு. அவன் நீங்க அதனாலதான் இங்க நடந்து கொண்டு இருக்கிற பிரச்சனை என்பது இந்து வெர்சஸ் முஸ்லீமே கிடையாது. மக்கள் வெர்சஸ் இந்துத்துவ பயங்கரவாதிகள். மதுரை ஆன்மீகவாதிகள். இன்னும் சொல்ல போனா மதுரை மக்கள் என்னெல்லாம் கழிச்சு விட்டுருங்க. மதுரைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறவன், அது மசூதிக்கு போறவனோ, திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போறவனோ, இல்ல முருகன் கோயிலுக்கு போய் தர்கால கறி தின்னுட்டு போறவனோ, இவனுக்கும் இந்துத்துவ பயங்கரவாதிகளுக்கும் நடக்கிற ஒரு போர். நீ யார் பக்கம் நிக்கணும்? இங்க வர்றான், டெல்லியில இருந்து ஒருத்தன் வர்றான், சம்பந்தமே இல்லாம இங்க ஒரு அரசியலை கொண்டு வரான். இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த அரசியல் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்குதா? சரி, உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பு அயோத்தியில அவ்வளவு பெரிய ஒரு இதை பண்ணி விட்டு அந்த தீர்ப்புல இருக்கு, இதுக்கு வரை இருக்கிற வழிபாட்டு உரிமைகளை இனிமேலாம் மாத்தக்கூடாதுன்னு இருக்கு. அதுபடியாவது நடந்துக்கிறீங்களா நீங்க? அப்ப நான் அதான் சொல்றேன். நீ ஏதாவது அரசியல் செய்யி. நான் உன்கிட்ட கெஞ்சிதான் கேட்கிறேன். எதிர்கட்சி தலைவரே, என்ன மாதிரி இலவ பண்ணி அந்த செத்துக்கிட்டு இருக்க நீ போய் பிச்சை எடுக்க வேண்டிய தேவை ஏற்படாதுல்ல. நீ போய் ஒவ்வொரு கூட்டமா இங்க பாருங்க, தாவேகா கொடி நிக்குது பாருங்கன்னு பிச்சை எடுக்க வேண்டிய தேவைக்கு கொண்டு போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கியே, அதுக்கு பதிலா ஏதாவது போராட்டம் பண்ணுதான் நானும் கேட்கிறேன். பாஜக திட்டு, நீ எங்களோட இடத்த எடுத்துக்க. எங்களோட இடம் நாங்களே தான் முழுசாக இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டை பொறுத்து பாத்தீங்கன்னா, பலமும் அதான் பலவீனமும் அதான்னு பாக்குறேன். இன்றைக்கு பாஜகவை எதிர்த்து நிக்கிற ஒரே ஒரு வலுவான இயக்கமாக திமுக மட்டும்தான் இருக்கு. நீங்க பாஜகவை எதிரின்னு அவன் பேசலாம், கொள்கை எதிரின்னு ஒருத்தன் பேசுறாங்க, எந்திரிச்சாது வந்தானா பாத்தீங்களா? எங்க ஒருத்தன் கொள்கை அடுத்து எதிரின்னு வரும். அறிவிட்டாரு? எங்க எங்க
அப்புறம் வரும். நீ அறிக்கை இனிமேல் வரும். இனிமேல் வரும். எழுதிட்டு இருப்பாங்க. அதான் இதான் இப்ப நீ எடுத்துக்கன்னு நான் சொல்றேன். எங்களுக்கு ஒரு நாங்களே இந்த போராட்டத்தை செய்யணும். எங்களுடைய முதல்வர் தான் எல்லாத்தையும் பண்ணுவாரு. எங்களுடைய முதல்வரின் குரல் தான் இங்க இருக்கிற காவல் அதிகாரியின் குரலாக we will face the consequences ன்னு ஒலிக்குது. அடுத்த நாளும் we will not allow you ன்னு ஒலிக்குது. அப்புறம் நீ செய்ப்பா, ஏதாவது பண்ணி உன்னுடைய செத்து கொண்டிருக்கிற அதிமுகவை உரிப்பிச்சுக்கன்னா, நான் இருக்கிற வரைக்கும் நானே என் மகன், என் சம்பந்தி சம்பாதிக்கணும். எங்க மேல இருக்கிற கேஸ் எதுவும் வராம அவங்கள பார்த்தா அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு ஒரு 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 கேவலமான ஒரு ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இத நான் என்ன போய் இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் அவரை பற்றி? ஆனா இதுல அதாவது நீங்க நெடுங்காலமாக இந்த விஷயத்த பார்க்கிறேன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? 1990கள்ல இருந்து திருப்பரங்குன்றத்துல இதே மாதிரியான பல டிஸ்பியூட்ல வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ அயோத்தி போன்ற ஒரு வரலாறும் அந்த ஒரு பின்புலம் வந்து இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்திலயும் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது இல்லையா? அப்போ ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய அளவுக்கு அவங்க ஒரு ஒரு அஜெண்டாவோட தான் இருக்காங்க, செயல்படுறாங்கன்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க இத எப்படியாவது பண்ணிரணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் ஏதோ நீதிபதி அவர்களுக்கு தேவைப்படல. அவர்களிடமிருந்து அவர்களாலேயே உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு நீதிபதி, வெளிப்படையாக தன்னுடைய சாதியை அறிவித்துக் கொள்கிறவர், வெளிப்படையாக நான் எப்படி என்னோட ஜாதிக்கார ஒரு என்ஆர்ஐ லேடி ஒருத்தங்க வந்தாங்க, கார் ஆக்சிடென்ட்ல காப்பாத்தி விட்டோம்னு என்பது வரை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிற ஒரு நீதிபதி தேவைப்படுகிறார். இன்னொன்னு, அயோத்தியில அவங்க பதிச்சதெல்லாம் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், இரவோட இரவா போய் பொம்மைய வச்சது அது இதுன்னு அதற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மாத்தி ஒரு நாள் எல்லாத்தையும் கூட்டு போய் இடிச்சாங்க. இங்க வந்து இந்த தர்காவும் வெளியே இருக்கு, இந்த கோயிலும் வெளியே இருக்கு, 10வதுக்கு உச்சியில உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம மலை மேல தீபம் ஏத்துறோம். இன்னும் ஒரு காமெடி பாத்தீங்கன்னா, நீங்க எப்பயுமே மலை மேல ஏத்தணும் தான் எல்லாருமே, அந்த மலை உச்சியில தான் இப்ப ஏத்துறோம். இவங்க இறக்கி ஏத்த சொல்றாங்க. ஏன்னா இறக்கத்துலதான் தர்கா இருக்கு. இந்த காமெடி எங்கேயாவது பாத்துருக்கீங்க? இப்ப உதாரணத்துக்கு தர்கா மேல இருக்கு, நீ வந்து தர்கா இருக்கிறதுனால மலை மேல ஏத்தாம குன்றின் உச்சியில தான் முருகன் இருக்கான், நீ அங்கேதான் ஏத்தனா ஒரு லாஜிக் இருக்கு. தர்கா நடுவுல இருக்கு, தர்கா பக்கத்துல இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு கல்னா கூட பரவாயில்ல. அப்படியே விவேக் காமெடி அது, அப்படியே மைல்கல் அது. அந்த மைல்கல்ல ஏத்தணும்னு இவங்க கொடுத்த புத்தகத்திலே ஆதாரம் இருக்கு. அதான் சொல்றேன்ல, கொஞ்சமாவது அறிவுடன் செயல்பட்ட சங்கிகள், பார்ப்பனர்கள் யாருமே இப்ப இல்ல. இப்ப இருக்கிறவங்கலாம் டேய் நான் ஒரு ஒரு நொரட்டு பாப்பான்டா என்று வெறித்தனமாக சட்டையை அவுத்துக் கொண்டு பூணுலையை தூக்கியபடியே நம்ம கிட்ட சண்டைக்கு வர்ற பார்ப்பனர் தான் இருக்கிறார்கள். அவர்களாலேயே அவர்களுடைய இந்த இந்துத்துவ வெறி இயக்கம் வந்து மக்களிடம் அம்பலப்பட்டு போகிறது. எப்படி திராவிட இயக்கமும் திராவிட தலைவரும் தான் இந்த மண்ணின் சமத்துவத்தை, அமைதியை குறிப்பாக காப்பாற்றுகிறார்கள்னு தெரியுது. அதனால இந்த விஷயத்தில் இவர்கள் என்ன போராடினாலும் தோற்று போவார்கள். ஆனா ஒரே ஒரு விஷயம், இன்று நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற வெற்றி என்பது இயல்பாக வரல. இங்க ஒருத்தர் நமக்காக நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு, தானா வரல. நீங்க ஒரு கோர்ட் உத்தரவு போடுதுன்னா போலீஸ் விட்டுருக்கும். அதுதான் இயல்பு, அதுதான் நடக்கும். இங்க விடலைன்னா இங்கே அந்த இந்துத்துவ பயங்கரவாதிகளுக்கும் அமைதியான தமிழ்நாட்டுக்கும் இடையில் அரணாக ஒரு அரசு இருக்கிறது. அதற்கு தலைவராக மு.க.ஸ்டாலின் என்பவர் இருக்கிறார். நீங்க ஜஸ்ட் அந்த அந்த தலைவரை எடுத்துட்டு அங்க எடப்பாடி வச்சு பாருங்க, இவ்வளவு பிரச்சனையே நடந்திருக்காது. அமைதியா தர்கா பக்கத்துல ஏத்திட்டு வாங்க எடப்பாடியே போய் கலந்துருப்பாரு. அமைதியா நடந்திருக்கும். அதான் ஆரம்பமா நடந்திருக்கும். ஒவ்வொரு தர்காவா போவாங்க தமிழ்நாட்டுல. அப்ப இதற்கு ஒரு அரணாக தமிழ்நாடு அரசு என்று நின்று கொண்டிருக்கிறதா நம்ம பார்க்கலாம். மாமதுரை மக்களுக்கு வந்து வளர்ச்சி அரசியல் வேண்டுமா? அல்லது டேஸ் அரசியல் வேண்டுமா? அப்படின்னு மக்கள் கிட்டயே அது என்ன அரசியல்னு விட்டுட்டாரு. அங்க என்ன ஃபில் பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல அத நான் வந்து மதுரை மக்கள்ன்னு இல்ல. இது தமிழ்நாட்டு மக்களுக்கே பொருந்தும். நீங்க மதுரைய வந்து ஏதோ தனியா பிரிச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க இன்னொன்னு, இன்னைக்கு நான் பார்க்கிறேன். எனக்கு என்ன ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருந்துச்சுன்னா, இந்த இந்துத்துவவாதிகளை எதிர்த்து பேசுகிறவர்கள் எல்லாருமே சாமி கும்பிடுறவங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல. அதுதான் இவங்களுக்கு இருக்கிற ட்விஸ்ட். நான் ஒருத்தர் வந்து ஒரு பேப்பர்ல எழுதி எந்தெந்த கட்சிலாம் இதை எதிர்க்குது, இந்த பாஜக காரன் கலவரம் பண்ண வர்றான்னு டிக் பண்றாரு. அந்த பேப்பர் மேல அவர் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் இதுல இருக்க இங்க இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய அழகிலே, ஆன்மீகம் என்பது அமைதிக்கானது. ஆன்மீகம் என்பது அரசியலுக்கானது இல்ல. ஆன்மீகம் என்பது எல்லாம் ஒருத்தனோட சகோதரத்துவமா இருக்க வேண்டியது. ஆன்மீகம் என்பது அடிச்சுக்கிட்டு சாகறதுக்கு இல்லை என்ற புரிதலை இங்கே நம்மளுடைய திராவிட இயக்க தலைவர்கள் நிரூபித்து விட்டு போயிருக்கு. அவனுக்கு நல்லா தெரியும். பெரியார் சாமி கும்பிடாதரான்னு சொன்ன பெரியார் ஏன் கும்பிடாதன்னு சொன்னாருன்னா உனக்கு தெரியும். அவர் தான் கோயிலுக்குள்ள கூட்டு போனாருன்னு தெரியும். கடைசியில என்னுடைய ஆட்கள் அர்ச்சகராக முல்லையங்கிற முல்லை என் நெஞ்சில இருக்குன்னு ஒரு மனுஷன் கடைசியில சொல்லிட்டு போனா அந்த முல்லை எடுத்தது திமுக என்கிற திராவிட இயக்க கட்சி தானே அவனுக்கு தெரியும். எல்லாமே அவனுக்கு தெரியும். அதனால நீங்க வந்து ஒரு புள்ளையும் புடுங்க முடியாது அப்படிங்கறதுதான் தலைவர் சொல்லியிருக்கிற ஒரு அறிக்கையினுடைய அம்சமாக நான் பாக்குறேன். திமுக தான் இது வேண்டும் என்று ஊதி பெரிதுபடுத்துறாங்க.
ஒரு குறிப்பிட்ட மக்களினுடைய வாக்கு வங்கியை அ மையப்படுத்தி அதுல அரசியல் செய்ய விரும்புறாங்க. அ இன்க்ளூடிங் தவைக்கு ஆதரவாளர்கள் கூட சிலர் என்ன பதிவிடுறாங்க அப்படின்னு பார்க்கணும்னா, அ இத வந்து இவங்க தான் பெரிய பெரிய விஷயமா பேசுறாங்க. இவங்க ஒரு திட்டமிட்ட சதியாக இருக்குமோ? தாவேக்கா வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் வாக்கு வங்கிய வந்து அவங்களுக்கு இருக்கிறதுன்றனால, அதை குறிவைத்து திமுக அரசு இப்போது வந்து இப்படி ஒரு அஜெண்டா கையில எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னு இன்னும் சிலர் வந்து எழுதுறதையும், பேசுறதையும் பார்க்க முடியுது. இது வந்து நீங்க மெஜாரிட்டி அப்பீஸ் பண்ணணும். இதனால மெஜாரிட்டி அப்பீஸ் ஆகும்னா, இந்துத்துவவாதிகளுடைய போக்குக்கு திமுக அரசு போயிருக்கும். இதனால மைனாரிட்டி அப்பீஸ் பண்ணணும்னா, அ ஒரு ஒரு வோட் பாலிடிக்ஸ்ல எப்பயுமே மெஜாரிட்டி தான் எல்லாருமே அப்பீஸ் பண்ண பார்ப்பாங்க. மைனாரிட்டி அப்பீஸ் பண்ணுவதனால யாரும் ஜெயிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் லாஜிக்கலியே இது ஃப்ளாட். 2வது 2 தரப்பு இத சொல்றாங்க. ஒண்ணு சங்கிகள் தெரிஞ்சே சொல்றாங்க. இன்னொன்னு இந்த தாவேக்கா, நாம் தமிழர் நீங்க நாம் தமிழரையும் சேர்த்துக்கங்க. அவங்களும் இதே மாரி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அறிவு கிடையாது. இவங்களுக்கு தலைவனே வெளிய வரல. ஏதாவது சொன்னா தான் இவங்க அதாவது அவன் ஏதாவது அறிக்கைன்னு என்னத்தையாவது போட்டா தான் இவங்க பேசுவாங்க. பேசாதப்ப இவங்க என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்பது என்னன்னா, இந்த பிரச்சனைய ஆரம்பிச்சது யாரு? இருக்கிறது இருக்கிறபடியே இருக்கட்டும்னு சொல்றவன் பிரச்சனைவாதியா? புதுசா போய் தர்கா கிட்ட தான் நான் ஏத்துவேன்னு சொல்றவன் பிரச்சனைவாதியா? இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையா இதெல்லாம் கூடவா சொல்லி புரிய வைக்க வேண்டிய ஒரு தேவை இந்த மக்களுக்கு இருக்கிறது. அதனால இவர்களுடைய அறிவுக்கு இவர்களுக்குள்ளதான் இவர்களுக்கு புரியும் என்ற அளவில் தான் இதை வந்து விட்டுறணும்னு நான் நினைக்கிறேன். இவர்களுக்கெல்லாம் விளக்கம் சொன்னா இவங்களுக்கு புரியவும் போறதில்ல. நான் தான் சொல்றேனே, இவர்களுக்கு விஷயமே தெரியாது. நீ போய் இன்னைக்கு ஏத்து அதான் நீ அவன் தான் சொல்றான்ல நீ பண்ணுனா ஒத்துக்கலாமா? சரி சரி நீட் ஒத்துக்கன்றானே ஏன் உன் தலைவன் வந்து நீட்ட எதிர்த்து பேசுறான்? ஒத்துட்டு போக வேண்டியதுதானே உன் தலைவன். நீ ஏன்னா அது ஒவ்வொரு படி ஒவ்வொரு நீ எதுக்கு அப்புறம் சுயமரியாதை பேசுறோம்? எதுக்கு மாநில உரிமை பேசுறோம்? எதற்கு ஒரு விஷயம் இது வந்து அவங்க அதான் அவங்க திருப்பி திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மதவாத சக்தி நாங்க தான்டா பெருசு. நீங்க எங்களுக்கு கீழ. நாங்க தான் வந்து இந்துக்களின் பாதுகாவலர்கள். நான் ஒரே ஒண்ணு கேட்கிறேன் என்கிட்ட. இங்க விளக்கேத்துவேன், அங்க விளக்கேத்துவேன்னு பேசுறவன், என்னைக்காவது இந்து மதங்களுக்குள்ள, இந்து மத சாதிகளுக்குள்ள நடக்கிற ஆணவ கொலைய பத்தி பேசியிருக்கானா? நீட்ல எத்தனை இந்து மாணவர்கள் தானே 99% வந்து நீட்டினால உயிரிழந்தது. அவர்கள பத்தி பேசியிருக்கானா? ஐஐடில போய் தூக்கு போட்டுக்கிறது, ஐஐடிலயும், எய்ம்ஸ்லயும் தூக்கு போட்டுக்கிற புள்ளைங்க எல்லாம் இந்து புள்ளைங்க தானே. அவங்கள பத்தி என்னைக்காவது பேசியிருக்கானா? இந்து மதத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை நடக்குது. இடஒதுக்கீடு பிரச்சனை. இன்னைக்கு இடபிள்யூஎஸ்ன்னு போட்டு உயர் சாதிக்காரர்கள் எவ்வளவு இடத்த ஆட்டைய போட்டிருக்காங்க. அத பத்தி என்னைக்காவது இந்துக்களின் படிப்புக்கோ, பொருளாதாரமோ முன்னேற மாரி என்னைக்காவது ஏதாவது பேசியிருக்கானா இந்த இந்துத்துவவாதிகள்? இதற்கெல்லாம் பேசுனது யாரு? திராவிட இயக்கம் அதுவும். அது போல அதையெல்லாம் பாதுகாப்பதற்காக தான் செஞ்சுட்டு உனக்கு புரிஞ்சா புரிஞ்சுக்க. புரியலன்னா போய் தொல. உனக்கு தான் பனையூர்ல ஒருத்தன் தூங்குறான். வாசல்ல போய் நீயும் படுத்து தூங்கு. வேற ஒண்ணும் நான் சொல்வதற்கு இல்ல. ஒருவேளை இந்துத்துவவாதிகள தடுத்து நிறுத்தியது அப்படின்றத வந்து திமுகவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜா ஆயிடுச்சு. நம்ம இதுல கருத்து தெரிவிச்சு பாஜகவுக்கு அ எதிர்ப்பு தெரிவிச்சோம்னா, இது இன்னும் திமுகக்கு மைலேஜா போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றனால, நாம் தமிழரும், தவைக்கவும் அமைதியா இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? அப்ப நீ என்ன சொல்லியிருக்கணும்னா, திமுகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு, பாஜகவ அரசியல் எதிரின்னு சொல்லியிருந்தேன்னு வையி. இந்த லாஜிக்க நான் ஒத்துக்குவேன். நீ பெரிய இவன் மாரி பாஜக தான் கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. எப்பயுமே அரசியல் எதிரி கம்மி. அரசியல் எதிரி என்பவன் அரசியல் களத்துல போட்டி இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் ஒரே கொள்கை தான். யார் நல்லா செய்றோம். அது அதிமுக, திமுக மாரின்னு வச்சுக்கங்க. அதான் அந்த காலத்து அதிமுக மாரி. இப்ப இருக்க எடப்பாடி அதிமுக. இந்த ஆளு கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு, இப்ப கொள்கை எதிரியா ட்ரீட் பண்றதெல்லாம் திமுகவ. அரசியல் எதிரி. இவனுக்கு ஒண்ணுனா அவன் வர்றான். அவனுக்கு ஒண்ணா இவன் வரான். இந்த பிரகாஷ் ராஜ் சொல்றாடி அவன் என்னடா உனக்கு பில்டப் குடுக்குறான். நீ என்னடா அது மாதிரி இவங்க 2 பேரும் செங்கோட்டையன் அங்க போய் சேர்ந்தா தவேகாக்கு நல்லதுன்னு சங்கி எல்லாம் சொல்றான். சங்கிகளுக்கு ஏதாவதுன்னா நம்ம ஏதாவது அவங்களோட ஆட்டத்தை நம்ம அடக்கணும்னா திமுக வேணுனே செய்துன்னு தாவேகாக்காரன் சொல்றான். இந்த இளவுக்கு பேர் தான் கொள்கை எதிரிங்க. அசிங்கமா இல்லையா? அப்ப நீ ஒத்துக்க. நீ என்ன வெளிப்படையா வந்து பெரியாரும், அண்ணாவும், கலைஞர், திமுக, திராவிடம் எல்லாம் எனக்கு கொள்கை எதிரிகள். அத்வானி, பாபர் மசூதி இடிச்சது, இவன் கோபால்கர் எல்லாம் என்னுடைய அந்த 5 பேர் போட்டு வச்சிருக்கேன் சும்மா. அந்த இடத்த மாத்திட்டு போட்டீங்கன்னா நல்லா ஐக்கியமாயிரலாம். அதை விட்டு ஏன் நடிச்சுக்கிட்டு உனக்கும் புரியல, எனக்கும் புரியல. இந்த குழப்பம் நீங்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாங்கிறேன் நான். வெளியே வந்து இதை ஒத்துக்கிட்டா. இறுதியா தாவேக்கால புதுவரவாக திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்திருக்காரு. அதுவும் ஒரு பரபரப்பா இருக்கு. எப்படி பார்க்கிறீங்க அவருடைய இணைவ? அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். அதை விட வந்து அவர் ரொம்ப வெளிப்படையாவே என்னுடைய வயிற்றுப்பாட்டுக்காக தான் நான் போயிருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம், அதில் வந்து நான் ஏன் போனாரு, என்ன வச்சாரு? வெளிப்படையா இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம், நான் ஏதோ 4 கூட்டம் பேசி சம்பாரிச்சுட்டு இருந்தேன். அந்த வயிற்றில் அடிப்பது போல கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி வைக்கிறாரு.
அதே போல சுபவிலாம் தன்னை நக்கலடிப்பதாக சொல்றாரு. இது அரண்டகம் கட்டினதுக்கு இரண்டதெல்லாம் பேய்ங்கிற மாரி எப்பயுமே எங்கடா பிழைப்புவாதிகளுக்கு எத பார்த்தாலும் நம்ம தான் சொல்றானோ, நம்மள தான் கிண்டல் பண்றானோன்னு இருக்கும். அவங்க ஏதோ பேசியிருப்பாரு. சுபவிலாம் கண்டிப்பா இவரை எல்லாம் கிண்டல் செய்திருக்க மாட்டாரு. ஏதோ பேசியிருப்பாரு. இவருக்கு அது வந்து உறுத்தி இருப்பதா தான் நான் பார்க்கிறேன். மத்தபடி போட்டோம். அங்க போய் முதல் கூட்டத்திலேயே ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லயே தலைவருக்கு தெரியும். அங்க இருக்கிறவங்க என்ன இவரு பேச்ச கேட்பாங்க. எப்படி அவங்க பொறுமையா உட்கார்ந்திருப்பாங்க. அத பார்த்த உடனே நமக்கு உச்சகட்ட காமெடி ஒண்ணு இருக்கிறது. இவர் வந்து ஏன்டா பேச்சாளர் ஆனோம் என்று நினைக்க வைக்கிற ஒரு ஒரு அரங்கத்தை தாவேகா கூட்டத்தினர் ஏற்பாடு செய்வார்கள்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. நன்றி. நிறைய விஷயங்கள பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.